தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டண நிலுவைத் தொகை காரணமாக அவற்றினை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிய வந்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகள் நீரிணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாகவும் 1,00,000 ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியமும் மின்சார இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருந்ததால் மின்சாரம் மற்றும் நீரிணைப்பை துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தலைமன்னார் கிராமத்தில் இருந்து தீடை பகுதியில் ராமர் பாலம் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான படகு சேவை ஆரம்பிப்பதற்கு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையிலான சந்திப்பு புதன்கிழமை மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தின் அரசாங்க அதிபரின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதி செயலக பிரிவிலுள்ள தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடற்கரை பூங்கா மன்னார் பிரதி சபையின் பராமரிப்பில் நீண்ட காலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு கொருக்கல்மடம் புதைகுழி தொடர்பான வழக்கானது எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொருக்கல்மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை திருடும் கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. கழுத்தர போம்புவள புஸ்கோட்டா என்று அழைக்கப்படும் முன்னாள் ராணுவ வீரர் தலைமையிலான குழுவினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பலைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 11 பேரை கைது செய்துள்ளதாக பிளியந்தலை போலீசார் தெரிவித்தனர். இவர்களுடன் 5 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 2 மோட்டார் சைக்கிள் திருத்துபவரும் 2 மோட்டார் சைக்கிள் விற்பனையாளர்களும் அடங்குவர். ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த பெரியளவிலான மோசடியில் ஈடுபட்ட 2 நபர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் பல வருட அனுபவம் கொண்ட மாவநிலையில் வசிக்கும் ஒருவரும் கம்பகதாவை சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு பகுதியில் சுமார் 1.5 ஆண்டுகளாக பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனமாக இயங்கி வந்த நிறுவனம் ஹங்கேரி, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளில் செவிலியர் துறையில் வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்து பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நபர்களிடமிருந்து பணம் வசூலித்தும் வந்துள்ளது. துயிலும் இல்லங்களை தமிழரசு கட்சி தமது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதாக போராளிகள் மாவீர குடும்ப நல காப்பக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு முன்பாக தேவிபுரம் மாவீர துயிலும் இல்லத்தினை தாவரவியல் பூங்காவாக அடையாளப்படுத்துவதற்கு எதிராக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் குறித்த தீர்மானத்தை மாற்றுவதாக கூறியதைத் தொடர்ந்து திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த தேவிபுர துயிலும் இல்லத்தினையும் தாவரவியல் பூங்கா எனும் கட்டமைப்புக்கு கொண்டுவர எண்ணுகின்றனர். அதற்கு ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்கப் போவதில்லை. இதேபோல போலியான செயற்பாடுகளை இனிமேல் முன்னெடுத்ததால் நாங்கள் வீதிக்கிறங்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். கண்டி கென்னேகும்புர பாலத்துக்கு அண்மித்த பகுதியில் உள்ள மகாவலி ஆற்றில் மூழ்கி 2 பாடசாலை மாணவர்கள் காணாமல் போயுள்ளனர். அதன்படி குறித்த மாணவர்கள் 2 மகாவலி கங்கையில் இறங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு காணாமல் போனவர்கள் தென்னேகும்புர பிரதேசத்தில் வசித்து வருபவர்கள் என தெரிய வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு 1ஆம் தரத்திற்கான கற்றல் நடவடிக்கைகளை ஜனவரி 20ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அத்துடன் அந்த தினத்திற்கு முன்னர் தரம் 1க்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை பாடசாலைக்கு அனுமதிக்க வேண்டும் என அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. 2026 ஜனவரி 20ஆம் தேதியன்று தரம் 1 மாணவர்களுக்கு முறையாக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்குரிய வரவேற்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கெலியாவில் தேயிலை தொழிற்சாலை ஒன்று தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது.
மஸ்கெலியா பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் நல்லதண்ணி லக்ஸபான தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலை இவ்வாறு தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தின் காரணமாக தொழிற்சாலைக்கும் அதன் உடைமைகளுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஆண்டில் மாகாண சபை தேர்தலில் நடத்தப்படும் என வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மாகாண சபை தேர்தல் மற்றும் தேர்தலின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் விஜயஹேரத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜயஹேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் எதிர்வரும் ஆண்டில் நிச்சயமாக நடத்தப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகம் இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் சுமார் 32.2 பில்லியன் லாபத்தை ஈட்டியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இது 71% வளர்ச்சி என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டில் முதல் 8 மாதங்களில் 18.9 பில்லியன் ரூபாய் ஈட்டியுள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சொகுசு பஸ் வண்டியில் சாரதிக்கு இடதுபுறம் பின்பக்கத்தில் இருந்த 2 சீலுகள் கழன்று பஸ்ஸுக்கு வெளியே வந்து சில அடி தூரம் ஓடியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நுவரெலியாவிலிருந்து கொழும்பு சென்று கொண்டிருந்த சொகுசு பஸ் வண்டியின் பின்னால் பொருத்தப்பட்டிருந்த 2 சீலுகளை அச்சாணியை விட்டு விலகி வெளியே வந்துள்ளது. அதனை அவதானித்து உடனடியாக பஸ் நிறுத்தப்பட்டதால் அதில் பயணம் செய்த பயணிகள் அனைவருக்கும் எவ்விதமான ஆபத்துகளும் ஏற்படவில்லை. கொழும்பை நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ்ஸின் சில்லுகள் 2ம் வெளியே வந்தமை புசல்லாவை பகுதியில் வைத்து அவதானிக்கப்பட்டு வண்டி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பெரும் அனர்த்தம் தவிர்க்கப்பட்ட நிலையில் சம்பவத்தால் பேருந்தில் பயணித்த பயணிகள் பெரும் அச்சத்தில் உறைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் கண்டி ஏனையின் பிரதான வீதியின் உளங்குளம பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மரதன் கடவள போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் பகுதியில் இருந்து மரதன் கடவள பகுதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டினை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயங்களுக்குள்ளான இளைஞன் மரதன் கடவள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததன் பின்னர் உயிரிழந்துள்ளார் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மகரகம பனிப்பிட்டிய பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் தாக்குதலுக்குள்ளானவர் ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் தலங்கம பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை 34,765 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு அறிவித்துள்ளது. அவர்களில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 10,509 கைதிகளும் 24,256 சந்தேக நபர்களும் அடங்குவதாக நீதியமைச்சர் கர்சனர் ராணேக்கார தெரிவித்துள்ளார். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.